Question number 17 பாருங்க. Prove that sin of a plus b into sin of a minus b this is equal to sin square a minus sin square b. ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த sin of a plus b உங்களுக்கு தெரியும், sin a cos b plus cos a sin b into sin of a minus b னா sin a cos b minus cos a sin b. ஓகேவா? ஸோ இதை வந்து பாருங்க, a plus b into a minus b. அப்போ என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள். sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b. நல்லா பாருங்கள், இங்கே எனக்கு சைனில் மட்டும்தான் தேவை. இப்போ காசில் இருக்கிறதெல்லாம் மாற்றுங்க. காசில் இருக்கிறத மாற்றினா காஸ் ஸ்கொயர் அதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயரா? இந்த காஸ் ஸ்கொயரை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மாற்றிருக்கேனா? உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்டெப்பு கூட எழுதிக்கோ. 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் பி. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ். இப்போ இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. வெளியில் மைனஸ் இருக்குது, இங்கே ஒன் மோர் மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸு. அப்போ அதனால் இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? இது ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம் கேன்சலேஷன் ஆகிடும். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இதையே நீங்கள் காசில் கூட மாற்றி எழுதலாம். சரியா? அடுத்து பாருங்கள், செகண்டு cos of a plus b into cos of a minus b this is equal to cos square a minus sin square b. இதே ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் வரப்போது. சேம் ப்ராசஸில் ஒரு காசில் வச்சுக்கணும், செகண்ட் வர்றதை சைனில் மட்டும் வச்சுக்கணும். வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்து வரும்போது ஃபஸ்ட் வர்றதை காசில் மட்டும் வச்சுக்கணும், செகண்டில் வர்றதை சைனில் மட்டும் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்டு பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ மைனஸ் பி திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டு ஏ சைன் டு பி. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் என்னது? sin of a plus b into a minus b this is equal to sin square a minus sin square b. ஓகேவா? அப்போ இப்படி இருக்கிறத ரிவர்ஸில் எழுதுங்க. sin square a minus sin square b அப்படின்னா sin of a plus b into sin of a minus b. அதாவது இந்த மாதிரி ஸ்கொயரில் மைனஸ் வந்தது அப்படின்னா ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸு ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயரில் வருதா? ஸ்கொயரில் வரும்போது நான் என்னென்னு சொன்னேன்? ஒரு முறை ப்ளஸ்ஸு, இந்த ரெண்டு தான் ஒரு முறை ப்ளஸ் பண்ணியிருக்கோமா, ஒரு முறை இதை மைனஸ் பண்ணியிருக்கேனா? ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த ப்ளஸ் பி மைனஸ் பி போய்டுமா? 2a. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு வருமா? இப்போ என்ன கிடைக்கும்? இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ போய்டுமா? அப்போ 2b. அப்போ சைன் 2a சைன் 2b. ஓகே. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசில் வச்சு வரும். இதை பேஸ் பண்ணி உன்னோட ஃபோர்த்து கொஷின் சிம்பிளாக ஒரே லைனில் முடியறதான். அதையும் நீங்கள் என்ன பண்ணீங்க? முடிச்சிங்க. நம்ம இன்னும் நிறைய போக தேவையில்லை. அதோட நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸை மட்டும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னொரு கிளாஸில் இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது இந்த டெஸ்ட்டு கொஷின்ஸும் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லிட்டுறேன். பார்த்துங்க. காஸ் 15 tan 165. 15னா 40 மைனஸ் 35. 165னா எப்படி போடுவீங்க? 180 மைனஸ் 15. ஓகேவா? tan 180 உங்களுக்கு தெரியும், tan பையோட வேல்யூ எல்லாமே 0. tan 180 அதனோட வேல்யூ என்னது? 0 தான். ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்து பாருங்கள், செகண்டு cos of x minus y find cos of x minus y. cos x கொடுத்துட்டாங்களா? அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? sin y கொடுத்துருக்காங்க. இப்போ cos y தேவை, sin x தேவை. நீ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ பையிலேருந்து 3π/2, 180லேருந்து 270க்குள்ளே அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? என்ன சொன்னோம்? ஆல், சில்வர், டீ, கப். தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ நீங்கள் போடுற சைனோ காசோ எல்லாமே அதில் போடணும், நெகட்டிவில் போடணும். ஓகேவா? அது உன்னோட செகண்ட் கொஷினோட ஹிண்ட்டு. தேர்ட் கொஷின் tan 45 tan 75 cot 75. அது உங்களுக்கு தெரியும். 40 + 35 போட முடியாது. 90 மைனஸ் 15 போடலாமா? 90 இந்த அளவுக்கு போகவே தேவையில்லப்பா. நாம் என்ன போட்டுக்கலாம் உங்களுக்கு? 45 + 30
அதுவே போதும். 45 + 30 75 ஓகே, ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியான வேல்யூஸ் தான். அழகாக என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். முதல்ல என்ன கண்டுபிடிங்க, tan 75 கண்டுபிடிங்க, அப்புறம் cot 75 கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னது. ஓகேவா? இந்த டெஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சில ஹிண்ட்டு கொடுத்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்றதால நீங்கள் நல்லா புரிஞ்சு இதை செய்யணும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கும் இந்த சாப்டர் வந்து என்னது ரொம்ப யூஸ் ஆக போகுது. அதனால் இந்த வீடியோஸை என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பாருங்கள். நல்லா பார்த்துட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. சரியா? ஏன்னா ஒரு வீடியோஸில் இதை விட இன்னும் பொறுமையாக கொடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், பொறுமையாக கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உனக்கு புரியல அப்படின்னா உங்களோட டீச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட உங்களோட டவுட்ஸை கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.